சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஏழ்மை கோலம் எடுத்து வந்தீரே. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, ஏழ்மை கோலம் எடுத்து வந்தீரே. பாவியாக என்னை மீட்க உமது உயிரை அன்று தந்தீரையாதை, சில நொடியில் அதை மறந்தேனையா, அதை சில நொடியில் அதை மறந்தேனையா. மன்னியும் தேவா மன்னியுமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. உம்மை விட்டு நானும் விலகியே நின்றேன், என்னை மன்னியுமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 75வது வசனத்திலே சீமோன் பேதுரு அவன் மனம் கசந்து அவன் அழுதான். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவினிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். நீ என்னை சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று சொன்ன பொழுது சீமோன் பேதுரு சொன்னாரு, நான் உமக்காக ஜீவனையே நான் கொடுப்பேன், ஆனாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீமோன் பேதுரு சொல்லி இருந்தார். பேதுரு என்பவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவனாக அவன் இருந்தான். இயேசுவோடு கூட அவன் பல இடங்களுக்கு அவன் நடந்து சென்று பல இடங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த அவன், இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி தூங்கி எழுந்த அவன். ஆனால் கடைசி நிமிடங்களில் இயேசு கிறிஸ்துவுக்காக அவனால் நிற்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாக அவனால் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் பயம், நம்மளையும் ஏதாவது செய்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்கள் அவனை நெருக்கினபடியால் இயேசு கிறிஸ்து எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லி அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையும் நாம் அநேக நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி நாம் செல்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் நம்முடைய நாவினாலே மறுதலிக்க கூடாது. அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு வேறொரு இரட்சிப்பு இந்த பூமியிலே இல்லவே இல்லை. அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுவோம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார்.